போட்டாச்சான் நீ படிக்கணும் ஆரம்பிக்கலாமா போட்டு மெசேஜ் அன்பார்ந்த ஆத்மாக்கள் இனிய மாலை வணக்கம். ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக நடத்தப்படும் ஒவ்வொரு ஞாயிறும் வாராந்த சத்தங்கள் கேள்வி நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவது ஆனந்தா. இந்த வாரத்திற்கான கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, முத்துராமன் மதுரை மதுரையிலிருந்து முத்துராமன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. மதிப்பிற்குரிய ஐயா, வழிகள் தான் நினைவலைகளாக வருகிறது. சுகங்கள் நினைவிலோ உணர்விலோ வருவதில்லை. வழிகளின் ஆதிக்கத்தை விடுத்து சுகங்களை நினைவில் கொண்டு வருவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது திரும்ப திரும்ப நம்ம எந்த எண்ணங்களை முகத்து பார்க்கணுமோ அந்த உணர்வில் தான் நம்ம வந்து அது என்ன பண்ணும், நம்ம ஆளை பதிச்சுட்டு அந்த நினைவலையில திரும்ப வெளியிடும். சோ எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது. சோ எனக்கு எப்ப பார்த்தாலும் வழிகள் தான் நினைவு வந்து சுகங்கள் எது நினைவு வர மாட்டேங்கிறது. நம்ம அளவுக்கு அதிகமா அந்த வழிகளே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எமோஷன் நமக்கு கெட்டதல் நடக்கும் போதெல்லாம் நம்ம எமோஷன் ஆகும். எமோஷன் ஆகும்போது நம்ம நினைக்கிற விஷயம் அப்படியே ஆழ்மனத்தை திரும்ப திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து எனக்கு வழிகள் வரக்கூடாது, சுகங்கள் மட்டுமே வரணும் அப்படின்னு நம்ம பாகுபாடு பிடிக்காம அது வழிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னா, வழிகளா இருந்தாலும் சரி சுகங்களா இருந்தாலும் சரி, இது வலி இது சுகம் இது துக்கம் இது இன்பம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம மாற்றோம். அந்த மனநிலை எப்படி கொண்டு வந்து நம்ம விட்னஸ் மூலியமா, ஸோ சாட்சி பாவத்தின் மூலியமா சுகங்களா இருந்தாலும் வழிகளா இருந்தாலும் ஈக்குவலா பாகுபாடு இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்ம எதுவுமே பாதிக்கப்படும். ஸோ நமக்கு சுகங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதிபலிப்பா அது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ வயது சுகங்கள் எது வந்தாலும் ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நீங்க மாத்திக்கீங்க. அதற்கு சாட்சி பாவத்தை எதை நீங்க திரும்ப 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 நினைக்கிறீங்களோ அதான் நல்லது. ஆழ்மனதில் பதிவு அது எமோஷனாகவும் பதிவு வழிகள் அதிகமா வருதுன்னா காரணம் என்னன்னா எல்லாம் நமக்கு அப்புறம் எமோஷன் ஆகும். அதை நினைக்கும் போது பதிவு மீண்டும் அந்த பதிவு மேல வருது திரும்ப திரும்ப நினைச்சு. அதனால வந்து வழிகளை எடுத்துட்டு அப்ப நான் சுகங்களை திரும்ப திரும்ப நினைச்சுன்னா சுகங்கள் வருமா? நிச்சயமா வரும். எமோஷன் டைம்ல சுகங்கள் நம்ம கொண்டாடுறது, எமோஷனா இருக்கும்போது சுகங்கள் ஒன்றா கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது. அதனால ரெண்டையும் எடுத்துட்டு ஆட்சி போக நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்க அதனோட அடுத்து இரண்டாவது கேள்வி, சிவசங்கரன் பொள்ளாச்சியில இருந்து சிவசங்கரன் கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா, ஓசோ போன்றவர்கள் இன்னும் சூட்சுமத்தில் இருந்து உதவுகிறார்களா, இல்லை இறைநிலையவர் இரண்டென கலந்து விட்டார்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சிவசங்கரன் கேட்டிருக்காரு. ஐயா, இறைநிலை அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. எப்போது இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் இறைநிலை. ஓசோ போன்றவர்கள் சூட்சுமாக என்ன இருக்கிறார்களா இல்லை இறைநிலை அப்படி
அப்ப நீ இறங்குனா வரமுடியாத போயிட்டாங்க. இறங்குனா ஒரு பெரிய விஷயம் மாட்டேங்குது, இருக்கு நிலை இது இருக்கு நிலை தெரியாம தான் சூழ்ச்சி மாட்டேங்குது. புத்தராகட்டும் எல்லாருமே வந்து சூழ்ச்சிமன் தான். இறைநிலை அடைஞ்சவங்க தான். இறைநிலைங்கிறது எங்கேயோ இல்லை, எல்லா பக்கமும். இப்போ இந்த செகண்ட்ல இந்த இடத்துல அவங்க உணர்வாக இருந்து நீங்க அவங்களோட கீழே அந்த நிலைக்கு நீங்க போகும். அந்த நிலைக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களோட கீழே தான் நீங்க இருக்கிறது. நிச்சயமா நீங்க அந்த நிலையில இறைநிலையும் இப்ப இங்க இந்த இதுல இருக்கிறது ஒண்ணுதான். இறைநிலைங்கிறது தனியா எங்கேயோ ஒண்ணு இல்லை, எங்கேயோ ஒண்ணு ஓடி போயிருக்கிறது இல்லை. எல்லா மகான்களும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பாங்க. அதுக்குதான் இருக்கு. அவங்கள தேடி வந்து உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அந்த நிலையில நீங்க இருந்தா நடக்கும். நம்ம ஒரு இந்த நிலையில இருந்துக்கிட்டு நமக்கு தேவையான பணத்தை கொண்டு கொடுப்போம், கார் கொண்டு கொடுப்போம், பிசினஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து வேலை. நீங்க இறைவனை தேடிய நோக்கத்துல நீங்களும் இறைநிலை அடையும் நோக்கத்துக்கு ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு நீங்க கேட்காமலே அவர்கள். நன்றி. செட் பண்ணப்ப எவ்வளவு அங்கே தான் நோண்டி விட்டுறாத. கீழே கீழே ஆன் பண்ண. வணக்கம் ஆத்மாக்களே, அடுத்த கேள்விக்கு போலாம். இப்ப நம்ம அடுத்த கேள்வி சிவசங்கரன் தான் கேட்டிருக்காரு, பொள்ளாச்சியில இருந்து. நீங்கள் அவரைத்தான் சொன்னீர்களா, இல்லை நீங்கள் சொன்னவர் வேறு ஒருவரா? சாதாரண ஆத்மாக்களுக்கே மனித பிறவி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம மைத்ரேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மைத்ரேயர் அப்படிங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு உணர்வு நிலை. லட்சக்கணக்கான பேர் கூட மைத்ரேயர் இருக்கலாம். மைத்ரேயர் அப்படி அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா போதிசத்துவா பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணுங்க ஐயா. போதிசத்துவா அப்படின்னா என்ன அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஞான நிலைக்கு அருகில வந்தவங்க போதிசத்துவா. அந்த போதிசத்துவால 3 இருக்காங்க, 3 வகை இருக்காங்க போதிசத்துவால. ஒண்ணு, ஞானம் அடைவதற்கான ரூட் தெரிஞ்சோன்னா அவங்க நம்மள வேக வேகமா அதை ஃபாலோ பண்ணி ஞானம் அடைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப் போதிசத்துவா. இன்னொரு டைப், ஞானம் அடைவதற்கான ரூட் தெரிஞ்சிடும், அவங்களை சுத்தி இருக்க ஒரு சிலருக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்களை ஞானம் அடைய வச்சிருவாங்க. அந்த ஞானம் அடைஞ்சும் போது அவங்க நிலையை பாக்குறாங்க இல்லையா, அடுத்து நம்ம சொல்லிவிட்டு அவங்க ஞானம் அடையும் போது அந்த ஆனந்தத்தை பார்த்து இவங்களால ஒன்றும் பொறுக்கொள்ள முடியாம அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஞானம் அடைஞ்சு போயிடுவாங்க. அது 2வது டைப். 3வது ஒரு டைப் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அடைகிறதுக்கான வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞானம் அடையாம தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பத்தியும் அவங்க வந்து ஞான நிலைக்கு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. உடலை விட்டு உயிர் பிரிய அந்த விதி பிரகாரம் உடலை விட்டு உயிர் வெளியேறதுக்குள்ள மேக்சிமம் தன்னால எவ்வளவு பேர்த்த கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேர்த்த கொண்டு போயிடுவாங்க. ஆனா நீ இன்னும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிய 10 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள இன்னொரு 10 பேருக்கு ஏதாவது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மற்றவங்க மேலேயே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் தான் அடுத்த எல்லாத்தையும் உயிர்ச்சி எல்லாத்தையும் ஞானம் முடிஞ்சு போறது வழி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க அந்த நிலைக்கு போறதுக்கு காலதாமதம் பண்ணிடுவாங்க, மறந்துறதுனால இறந்து போயிடுவாங்க. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருது. சோ உடலை விட்டு உயிர் பிரிஞ்சனால ஆத்மா வெளியே
போயிருதுங்களா? இந்த நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு பேரு தான் மைத்ரேயர். சோ மூணு விதமான போதிசத்துவம். அந்த 3 விதமான போதிசத்துவம் 10 நிலைகள் இருக்குது. அதாவது எனக்கு வந்து ஞானமடைந்த வழி தெரியும், உடனே நான் வேகமா முயற்சி பண்ணி நான் என்னோட ஞான நிலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இதுல 10 ஸ்டேஜ் இருக்கு. 2வது போதிசத்துவா, எனக்கு ஞானமடைகிற ரூட் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு நான் வந்து ஞானத்தை சொல்லித்தரேன், அவங்க ஞானம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்க பார்க்க என்னால ஒன்றும் இல்லை, நானும் ஒன்னே பயன்படுத்தி ஞானம் பண்ணி அவங்களோட ஒன்னாவே போயிடுறேன். இது 2வது ஸ்டேஜ் இருக்கு. இதுல 10 ஸ்டேஜ் இருக்கு. 3வது வகையான போதிசத்துவா இருக்கு இல்லையா, அந்த போதிசத்துவா எனக்கு ஞானமடைகிற ரூட் தெரியும், நான் நிறைய பேருக்கு ஞானமடைகிற ரூட்டை சொல்லிக் கொடுக்குறேன், அவங்க ஞானம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு இறுதி காலம் வருது, நான் ஒரு ஞான நிலையை அடைஞ்சிட்டுனா மறுபடியும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அடுத்தவங்களே பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷப்படுறேன், இன்னும் 2 பேருக்கு கொடுக்குறேன், சந்தோஷப்படுறேன், நிலைகள் இருக்குது. சோ போதிசத்துவால 3 டைப் இருக்கு. ஒவ்வொரு டைப்லயும் 10 நிலைகள் இருக்கு. அந்த 3வது டைப்ல இருக்கக்கூடியவன் அவன் வந்து மத்தவங்களை விழிச்சிட்டு இருக்கும்போது தனக்கான நேரம் வந்து தவற விட்டனால பிரிஞ்ச நிலை ஞானம் அடையல. சோ முக்தி பெருநிலை அடையல, பிறப்பற்ற பெருநிலைக்கு ஒன்னும் போகல. ஆனா இவன் பண்ண புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, 100கணக்கான பேத்தை இவன் ஞானம் அடைய வச்சிருக்கான் இல்லையா, இந்த புண்ணியத்தை அனுப்பிக்காம எப்படி நீங்க வரணும்? பாவ புண்ணியத்தை அனுப்பிச்சுட்டான. சோ இந்த புண்ணியத்துக்கான கிரேடா தான் இவனுக்கு அந்த சொர்க்கம் வழங்கப்படுது. சோ அதனாலதான் 10,000 வருடமும் மைத்ரேயர் காத்துட்டு இருக்காரு, அவ்வளவு பேர்த்த ஞானம் அடைய வச்சிருக்காரு. சோ புத்தரோடதுல கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மைத்ரேயர் பிறப்பாரு, பிறந்து 10 நாள்லயே ஞானம் அடைஞ்சிருவாரு சொல்லியிருக்கு. மகாயானத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ போதிசத்துவான என்ன 3 விதமான போதிசத்துவர்கள், ஒவ்வொன்றிலும் 10 நிலைகள் இருக்குது. அந்த 3வது நிலையான போதிசத்துவால தான் வந்து ஞான நிலை அடையிறதுக்கு மூலம் மற்றவங்களே கான்சென்ட்ரேட் பண்ணி இறந்து போறவர் மைத்ரேயர்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையில இருக்க எல்லாருமே மைத்ரேயர் தான். மைத்ரேயர் ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. இன்னொரு விஷயம், புத்தர் மைத்ரேயர் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. மைத்ரேயர் என்பவர் அர்க்கத்து நிலையில இருக்காரு, அர்க்கத்து நிலைக்கு இன்னும் போல, நல்லா தெரிஞ்சுக்க. மைத்ரேயர் அர்க்கத்து நிலையில இருக்காரு, அர்க்கத்து நிலைக்கு இன்னும் போல, அதாவது ஞானமடையில பக்கத்துல இருக்காரு, மற்றவங்களுக்கு ஞானமடை வச்சுக்கிட்டே இருக்காரு, உடலை விட்டு வெளியில போயிட்டார். புத்தர் ஞானம் அடைஞ்சிட்டார், திருப்பி அவர் வந்து மனித பிறப்பிக்கு வர போறல, நினைச்சா வரலாம், ஆனா அவங்க சுச்சமா இருந்தா பண்ணுவாங்க. மைத்ரேயர் அப்படி இல்லை, திரும்ப பிறந்துதான் போதிசத்துவால 3வது டைப்ல வரும். அப்ப நிறைய மைத்ரேயர்ஸ் இருப்பாங்க, யாரை கேட்டாலும் நான் மைத்ரேயர் தான் சொல்லுவாங்க நிலையில் இருக்கிறவங்க. சோ அந்த மைத்ரேயர் 10,000 ஆண்டுகள் காத்துட்டு இருப்பாங்க, அதுக்கு மேலேயும் காத்துட்டு இருப்பாங்க, 50,000 ஆண்டுகள் கூட காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனிதனா பிறந்தாலும் 10 நாட்கள் அவங்க ஞானம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கேயும் அவங்க அதே பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பிறந்தவொன்னு ஞானம் அடைஞ்சிருவாங்க. அதான் மைத்ரேயர் பத்தி, போதிசத்துவரை பத்தி, புத்தரை பத்தி, மைத்ரேயர் மீண்டும் பெறப்படுப்பாரா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதாங்கய்யா. நன்றிங்கய்யா. அடுத்த கேள்விக்கு போலாங்கய்யா. அனுமன் ராமர் ஆட்சி முடித்த பிறகு தனக்கு சீதையால் வழங்கப்பட்ட ஞாபகார்த்தமாக தரப்பட்ட சூடாமணியை கிணற்றில் போட்டாராம். உற்று கவனித்தால் கிணற்றில் பல 100 சூடாமணிகள் கிடந்தனவாம். ராமாயணம் பல 100 முறைகள் நிகழ்ந்திருக்கிறது. பாலகுமாரனின் சொர்க்கம் நடுவிலே புத்தகத்தில் வரிகள் இவை உண்மையானவையா? ராமாயணம் பல முறை எழுதுக. அப்பா யார் கேட்டிருக்கிறது? பிரியா திருச்சின்னு கேட்டிருக்காங்க. ராமாயணம்ங்கிறது ஒரு கதை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கதையுமே எழுதும் போது அது மண்டையில் இருக்க ஒரு டேட்டா, நடந்த சம்பவங்களை தான் கதை எழுதுறாங்க. அது கவிஞனுடைய புனை வந்து தெரிஞ்சு வந்துருது. அதாவது நிலாவை எடுத்துட்டு வந்து நான் தலையில பூவா வைப்பேன், நட்சத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து மணியா போட்டு கழுத்துல போடுவேன் அப்படின்னு கவிஞன் பாடுவான். அது நடக்கிற காரியமா? நிலா உணவு வைக்க முடியுமா? மேம்படுத்தி காட்டுவான். கவிஞன் கற்பனையில செய்யறது விஷயம் அது. ராமர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அத ஒரு கவிஞன் எழுதுறான். அது கம்பன் கேட்கவே வேண்டாம், கவி சக்கரவர்த்தி. கம்பன் பொம்பன் அவன் வரைதில் அநேகம் பொய்தான்னு சொல்லுவாங்க. சோ வந்து மிகைப்படுத்தி தான் கவிஞர்கள் எப்பவுமே எழுதுவாங்க. 1-2 இல்லை, கற்பனைக்கு எட்டாத அளவு மிகைப்படுத்தி எழுதுவாங்க. சோ ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு பல்லு கண்ணாடி இருந்துன்னு வச்சுங்க, சுத்தி பார்த்தா நம்ம 100ஆ தெரியும்.
இந்த மாதிரி சூடாமணி இருந்ததா போட்டாராங்கிறலாம் யாரும் பார்த்துல. வழி வழியா பல ஆயிரம் ஆண்டு காலமா மாறப்பட்டு வந்தது. மாறப்பட்டு வரும் நான் பேசக்கூடிய தமிழே கூட நிறைய உருமாறிடுச்சு. ஸோ ஒரு கதை எழுதி வச்சு வரக்கூடிய கதை உருமாறும். அது ரெண்டாவது கதை கவிஞனால் எழுதப்பட்டது. எந்த அளவுக்கு இட்டுக்கட்டி எழுதப்பட்டதுலாம் தெரியாது. ஸோ அது ஒரு ரெண்டாவது சாதாரண விஷயம். ஒரு சூடாமணி ஒன்று கிணத்துல போட்டா எட்டி பார்த்தா 100 தெரியுதுங்களா, அதெல்லாம் ஒரு இதை ஏன் பெருசா அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கான் பாலகுமாரன் சொர்க்கம் நடுவில் புத்தகத்துல. சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்டது. இதான் சொல்றது. அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து 100 பேர்கிட்ட கொடுத்துட்டு 100 பேரையும் படிக்க சொல்லி உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா 100 விதமான கருத்துக்கள் வருமா. தான் என்ன இருக்குதோ அதுலதான் பார்ப்பானா. புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணு, ஆனா அவன் என்ன மனநிலையில் இருக்கானோ அதுலதான் அந்த கருத்தை எடுத்துக்கணும். அதான் அப்சர்வ் பண்ணுவானா. பாலகுமாரன் நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்காரு. மிட்வேர்ல்டு பத்தி சொல்லியிருக்காரு. உயிர் எப்படி பிரியுங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. உயிர் எப்படி உள்ள வருதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் எவரி ஆக்ஷன் வில் பி a ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதுல டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு. எப்படி நம்ம செய்யற ஒவ்வொன்றுமே எதிர்வினையா நமக்கு சேருதுங்கிறத சொல்லியிருப்பாரு. மிட் வேர்ல்டுக்கு மேல இருக்க வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருப்பாரு. மிட் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆவி உலகம் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்களையுமே நம்ம தீர்க்கமா அதை போய் அந்த இடங்களை பார்த்து வர்றதுக்கு அனுபவப்படுறதுக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. அதை திபெத்துல பர்மால கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம உணரக்கூடிய ஒருத்தர். பட் ராமாயணத்தை இப்ப நம்ம உணர முடியாது. ராமாயணத்தில் நடந்ததா இல்லையாங்கிறத உணர முடியாது. கதையா தான் படிக்க முடியும். பட் அதுல அவர் சொன்னப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உணரக்கூடிய இதில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய விஷயங்களை பார்க்காம ஒரு சூடாமணி 100 தெரிஞ்சுன்னு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு புக்கை படிச்சாலும் நம்ம என்ன மனநிலையில் இருக்குமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த புக்ல பல சூட்சுமங்கள் இருக்கு அந்த புக்ல. ஸோ நீங்க உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிச்சாதான் அது அதான் நம்ம என்ன நிலையில இருக்குமோ அதான் நம்மளை சேரும். ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சாலும் சரி, ஒரு இதை விஷுவலா பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு காதுல ஒரு ஆடியோவை கேட்டாலும் சரி, நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சேரும். ஸோ நம்மளை நம்ம மேம்படுத்திட்டாதான் சூட்சும ரகசியங்கள் நமக்கு அதுல இருந்து புரியும். நன்றி ஆத்மாக்களே. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அந்த அழகான இது இந்த மைக் நல்ல மைக்கம். பெரும்பாலும் என்னால எமோஷனை வெளிப்படுத்த முடியல, எமோஷனல் டாக் குடிக்க முடியல. வீட்டில் ஏதாச்சும் சண்டை வந்தால் என் தரப்பு நியாயங்களை சொல்ல வேண்டும் என்று தோன்றும். பல முறை உள்ளுக்குள்ளே சொல்லி பார்த்து கொள்வேன். ஆனால் வெளியில் பேச முடியவில்லை. ஏதோ ஒரு பெரிய தடை. பல முறை இப்படி ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக இருப்பதனால் சண்டைகள் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். நல்லதுதான் என்றாலும் அதன் பிறகு என் மனம் என்னை துளைக்கிறது. இப்படி பேசியிருக்கலாம், இதை இப்படி சொல்லியிருக்கலாம், கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்பது போல் பல எண்ணங்கள் நீண்ட நாட்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது மாஸ்டர். இதை எப்படி கையாள்வது? திருச்சி பிரியா. அதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, மாமியா கூடிய மாமனா கூடிய ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்ததுன்னா அவங்க எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம்லாம் வருமாமா. மாமியா மருமகள் சண்டை, புருஷமாட்டி சண்டை வந்து என்ன வரும், அவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் பேசணும்னு சொல்லி வரும். அந்த சூழ்நிலையில அவங்க என்ன மாதிரி நிலையில் இருக்காங்க, எழுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அடக்கப்பட்ட சூழ்நிலை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுத்திக்கிறாங்க. எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எழுத்து பேசணும்னு எனக்கு தோணும், ஆனா நான் சொல்ல மாட்டேன், முன்னுக்குள்ளே வச்சு அடைக்குவேன். அப்படி நான் அடக்கிறதுனால அப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். பிரச்சனை முடிஞ்சு சும்மா முடிஞ்சாலும் கூட சரி நம்ம எழுத்து பேசியிருக்கலாம், பேசாம விட்டோமே, நம்ம தரப்பு நான் சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி தோணுது. அது ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி என்ன தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு அந்த புறம் ஒண்ணு இந்த புறம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பேசும்போது எதிர்த்து பேசி தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி உங்க தரப்பு நாயங்களை எடுத்து வைக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அல்லது மாமனார் மாமியார் 2 பேரும் மெச்சூர்டு பர்சனா இருந்தாக்க சோ நீங்க உங்க ஒரு பிரச்சனைய தர்க்கம் வாதம் பண்ணி யாரு பக்கம் நியாயம் இருக்குது என்ன சமாச்சாரங்களை நம்ம சொல்லி பேசி எப்ப இது இருக்கு இப்படின்னு பேசி ஒரு முடிவு பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் மாமியாரோட டாமினேஷனோ அல்லது மருமகளோட டாமினேஷனோ அல்லது கணவனோட டாமினேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்த்து பேசினா சண்டையில தான் போய் முடியும். அது உறவுல விரிசல் தான் ஏற்படும். அதுக்கு யாரோ ஒருத்தர் அமைதியா இருக்கிறது ரொம்ப சேமம். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும் விட்டு கொடுத்து போறதுனால. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப் எதிர்த்து பேசுறது. அது நிச்சயமா பிரச்சனையில போய் தான் முடியும். 2 பேர்த்தோட நிம்மதியும் கெட்டு போயிடும். 2வது டைப் ஏதோ பேசுறது பேசிட்டு போறாங்க, குடும்பம் கெட்டு போயிடும், அமைதியா வச்சுக்கிறது. இது 2வது டைப். அது ஒன் சைடு சேஃப்.
அவங்க திட்டிட்டு போறாங்க, அவங்களோட முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்குள்ள அதை நான் அடக்கி வைக்கிறேனே அப்படிங்கும் போது அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள், கோபங்கள் உங்களுக்கு சிக்கல் தான், பிரச்சனை தான் கொண்டு வந்துடும். அது ஜிப்ரீஸ் மாதிரி ஒரு சில மெடிடேஷன் பண்ணி நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கணும். இதோட பெஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு, சென்ட்ரல் மெத்தட். அதாவது நீங்க அவங்க பேசும்போது சமாச்சாரங்கள், சண்டைகள் நடக்கும்போது வேடிக்கை பார்க்கறதுக்கான முயற்சி, கண்ணில் வேடிக்கை பார்க்கறதுல மனசால அந்த முயற்சியில் வேடிக்கை பார்க்க முடியுதான்னு பாருங்க. அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஒரு எமோஷனாகி பேசும்போது நீங்களும் கோவப்படும் போது அந்த டைம்ல ஏதாவது நீங்க பேசுற ரெண்டையும் வேடிக்கை பார்க்கறது சிரமம். அதாவது அவரு பண்றது, நீங்க பண்ற 2 ஆர்கியூமெண்ட்டையும் வேடிக்கை பார்க்கறது சிரமம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க எல்லாம் முடிஞ்சு சுமூகமா போயிருது, அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அந்த உணர்வுகள் வந்துகிட்டு இருக்குது, சரி அதை பேசியிருக்கலாமா, நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கலாமா, கோவப்பட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி தோணுதுன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு அற்புதமான நேரம். அந்த நேரத்தை உங்களால விட்னஸ் பார்க்க முடியுதான்னு பாருங்க. உங்களுக்கோ கணவருக்கோ உங்களுக்கோ மாமியாருக்கோ சண்டை வந்துருச்சு, அவங்க திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, நீங்க எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்கிறீங்க, அவங்களோட கோவத்தெல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க. பட் உங்களோட கோவத்தை வெளிப்படுத்த முடியாது, உள்ள அழுந்து போய் கிடக்குது. அது உங்களுக்கு ஆபத்து தான் உண்டு பண்ணும். நீங்க பேசியிருந்தா இன்னும் நிறைய ஆபத்து உண்டு பண்ணும். பேசாம இருக்கிறதுனால ஒன் சைடு சேஃப், உங்களுக்கு ஆபத்து உண்டு பண்ணும். நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க, சரி நம்ம ஏத்து பேசியிருக்கணும், அவங்க கிட்ட கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, அதை உங்களால வேடிக்கை பார்க்க முடியுதான்னு பாருங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா அமைதியா இருந்துகிட்டு என்னென்ன மாதிரி உணர்வுகள் தோணுது, சரி நம்ம ஏத்து பேசியிருக்கணும், இந்த தரப்பு நியாயத்தை சொல்லி அப்படின்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் தோணுது இல்லை உணர்வுகள், அதை விட்னஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதை விட்னஸ் பண்றது சூப்பர். அதை விட்னஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்தது சமாச்சாரங்கள் நடக்கும்போது நீங்க சண்டை கட்டிக்கிட்டே கூட விட்னஸ் பண்ணலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ விட்னஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள எந்த ஒரு ரசாயன மாற்றம் நடக்காது, எந்த ஒரு கெடுதல் நடக்காது. நம்ம உள்ள கோவத்தை அழுத்தி வச்சிருந்தீங்கன்னா அது பாய்சனா கன்வெர்ட் ஆயிடும். பேசுனீங்கன்னா 2 பேத்துக்கும் பாய்சனா கன்வெர்ட் ஆகி குடும்ப உறவுல விரிசல் ஏற்படும், குடும்பத்தில் சிக்கல் வந்துடும். பேசாம இருந்தீங்கன்னா அவங்க கொட்டிட்டு போயிடுவாங்க, குடும்ப உறவுல சிக்கல் வராது, ஆனா உங்களுக்குள்ள உடல் ரீதியா மன ரீதியா நிறைய சிக்கல் வரும். ஸோ அதனால திரும்ப அதை நீங்க அசை போடும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு களமா பயன்படுத்திக்கங்க, ஒரு தியானத்துக்கான களமா பயன்படுத்திக்கங்க. திரும்ப அசை போடும் நேரங்களில் அதுல இருந்து நீங்க தியானத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது மிகப்பெரிய சக்சஸ் உங்களை கூட்டு போகும். நன்றிங்கம்மா. வணக்கம். அடுத்த கேள்விக்கு போலாங்கய்யா. அழகேசன் தேனி, சிறு சந்தேகம் மாஸ்டர். மகாபந்தம் செய்யும் பொழுது அபானனும் பிராணனும் ஒன்றாக கலக்குமா? அதனால் சிரசில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? தயவு செய்து அறிவுரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரோட கேள்வி பார்த்தீங்கன்னா, இவர் வாசி யோகா பிராக்டிஸ் பண்றாருங்கிறது இந்த கேள்வியிலிருந்தே தெரியுது. மகாபந்தம் பிராக்டிஸ் பண்ணும் போது கார்பன் டை ஆக்சைடு, அபானன், பிராணன் அப்படிங்கிறது மேல் நோக்கி வரக்கூடியது, அபானன் அப்படிங்கிறது கீழ் நோக்கி போகக்கூடியது வாயு. கீழ் நோக்கி தன்னுடைய அபானன் காத்து கீழ் நோக்கி அடிக்கும், பிராணன் காற்று மேல் நோக்கி அடிக்கும். சோ பிராணனும் அபானனும் எதிரெதிர் திசையில் நோக்கி செல்லக்கூடியது. சோ இது நம்ம பந்தங்கள் மூலமாக பந்தங்கள் முத்திரைகள் போட்டு பந்தம் பண்றது போது, பந்தம் அப்படின்னால கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். பந்தம் அப்படின்னாலே உடம்புல ஒரு உறுப்பியோ இல்ல பல உறுப்புகளையோ கட்டுறதுக்கு பேர் பந்தம் அப்படின்னு அர்த்தம். முத்திரை அப்படின்னாலே ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போடு இணைக்கிறதுக்கு பேர் முத்திரைகள். ஒரு முத்திரை போட்டோம்னா ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட இணைச்சிரும். பந்தம் போட்டோம்னா ஒரு உறுப்பை கட்டி வைக்கிறதுக்கு பேர் பந்தம். ஸோ அதுல வாசியில 5 டைப் ஆஃப் முத்திரை பந்தங்கள் இருக்கு. அது கரெக்டா ப்ராப்பரா சீரியல் பிரகாரம் கரெக்டா 1/1 தான் செய்யணும், 1/1 தான் செய்யணும். அது நீங்க வாசி யோகா யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா, வாசி யோகா யாருக்கும் சொல்லி தர்றது இல்லை. எனக்கு வாசி யோகாத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசி யோகா பண்ணும்போது நம்ம குண்டலினி சக்தியானது மேலேறி அமிர்தம் வரும், சொட்டு போடும். அந்த அமிர்தத்தை சுவைக்கலாம். அமிர்தத்தை சுவைக்கும் போது நம்ம என்றும் இளமையா இருக்கலாம், சாவை தள்ளி போடலாம். இதுதான் சித்தர்கள் பண்ணின இது. அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணவங்க எத்தனை பேரு பிறவா பேரின்ப நிலைக்கு போயிருக்காங்க. ஏதாவது சொல்ல முடியாது. 18 சித்தர்களுக்கு அப்புறம் சித்தமார்களுக்கு யாராவது ஒருத்தர் வாசி பண்ணனால நெடுங்காலமா ஒரு 300 வருஷம் 400 வருஷமா இளமையாவே இருந்தாங்க. அமிர்தம் சாப்பிட்டுருக்காங்க, பட் இளமையாவே இருந்தாங்க. இரவா நிலைக்கு போனாங்க. பிறவா பேரின்ப இரவா நிலைக்கு இறக்க மாட்டாங்க, சாவ வராது அவங்களுக்கு, அந்த நிலைக்கு போனாங்க. பிறவா பேரின்ப நிலையும் தவறா சொல்லிட்டேன். அது முக்தியில வர்றது. அது அந்த அமிர்தத்தை குடிக்க இளமையாவே இருப்பாங்க, சாவு அவங்களுக்கு வராது. அதுக்காக தான் நம்ம வாசி பண்றது. வாசி பண்ணி மேலே ஏற்றும் போது குண்டலி மேலே அமிர்தம் வரும். அமிர்தத்தை நக்கி சாப்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இளமையா இருப்பீங்க, சாவு வராது. இதுதான் மேட்ரு. இதுக்குதான் வாசி யோகம் பண்றது. ஆனால் சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவு கம்மி.
யாரு என்ன அந்த மாதிரி இருந்தாலும் காமிக்கிற கைவிட்டுக்காங்க. ஆனா சைட் எஃபெக்ட்ஸ் தப்பா பண்ணீங்கன்னா மோசமான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய சொல்லலாம். வாசி பிராக்டிஸ் பண்ண சைட் எஃபெக்ட் நிறைய சொல்லலாம். அதனால சரியான குரு கிட்ட சரியா முறையா வாசி கத்துக்கணும். அதை சரியா முறையா நீங்க பயிற்சி பண்ணணும். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உங்க குரு யார் சொல்லி கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட கத்துக்கிறதே இன்னொருத்த சந்தேகம் கேட்கறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? சோ மகாபந்தம் செய்யும் போது பிராணனும் மனம் ஒன்றாக கலக்குமா? அதனால மகாபந்தம் செய்யும்போது தவறாக செய்தீர்களானால் பிராணனும் மனனும் ஒன்றாக கலக்கும். பிராணனும் மனம் ஒன்றாக கலந்தால் உங்களுக்கு ஆபத்து. ஸோ உடலில் உள்ள காத்து உள்ள போது ஆக்சிஜன் உடம்பு எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுது. இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். கார்பன் அதிகமா உள்ள தங்குறது உடம்புக்கு ஆபத்து. ஸோ உள்ள இழுக்கப்பட்ட காத்தை உள்ளே வச்சு மேலே கீழே இறக்கி சுழிமொழியை கொண்டாந்து நிறுத்தி நம்ம செய்யறோம். வெளியேறாமத கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்கும்? உள்ளேயே தான் இருக்கும். கார்பன் உள்ள இருக்கிறது நமக்கு உடல் ரீதியாக ஆபத்து தான் உண்டு பண்ணும். ஸோ அது வந்து சித்தர்கள் வந்து கரெக்டான முத்திரை எந்தெந்த உறுப்புகள் ஏதோட சேர்ந்து முத்திரைகளை போட்டு பந்தங்களை போட்டு கட்டி கரெக்டா ஏற்றி சுழுமணியை சூடாக்கி மூலாதாரத்தை சூடாக்கி குண்டலினியை மேலே ஏற்றி அமிர்தம் சாப்பிட்றதுக்காக பண்றது. ஸோ அதனால வந்து வாசியில அதிக சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறனால நாங்கள் வாசி சொல்லி தரது இல்லைங்க. அதோட பெரிய விஷயங்கள் எங்களுக்கு சிக்கிச்சு. வாசிக்கு வந்து ரொம்ப நாள் பயிற்சி பண்ணணும். ரொம்ப நாளா பயிற்சி பண்ணி அந்த அமிர்தத்தை சுவைக்க முடியும். 7 சக்கரங்களையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு மகான்களோட சக்தியோட நம்ம வந்து ஆனந்தகந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து குண்டலினி வந்து மேலேறி நம்ம அந்த அமிர்தத்தை டேஸ்ட் பண்ண முடியும். நீங்க தியானத்துல இருக்கும்போது கிளாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஆனந்த நிலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு மேலேறி அந்த அமிர்தம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அதை நாங்க நக்கி சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா தியானத்தில் இருக்கும்போது தெரியும். நீங்க எல்லாம் ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. கண்ணை திறந்து நீங்க கண்ணை மூடி இருக்கனால தெரியாது. ஒரு சிலர் அதில் கண்ணை திறந்து பார்ப்பாங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. இந்த ரிசர்ச் மைண்டோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அந்த அமிர்தம் வந்து சுரக்கும் போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த டேஸ்ட் வாயில் ஒரு சில டேஸ்ட் பட்டோம்னு. அதனால நாங்கள் பொதுவாகவே வாசி நாங்கள் ரெஃபர் பண்றது இல்லைங்க, சாட்சி தான் ரெஃபர் பண்றோம். என்ன இதுன்னு சொல்றேன்னு கேட்டுங்களேன். இப்ப நீங்க கல்யாணம் மனைவியோட இருக்கீங்க, குழந்தை குட்டியோட இருக்கிறீங்க, நீங்க வாசி பிராட்டி அமிர்த டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அமிர்தத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலியில உங்களால இருக்க முடியாது, மனைவியோட இருக்க முடியாது, தாம்பத்தியம் பண்ண முடியாது, ஈடுபாடு இல்லாமல் போயிடும். மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நீங்க அமிர்தத்தை குடிச்சு பார்த்துட்டீங்க, குடும்பம் அழிஞ்சு போயிடும். சாட்சியில் அப்படி இல்லை. அமிர்தத்தையும் டேஸ்ட் பண்றான், தந்திராவையும் பண்றான். பாருங்க, முழு ஈடுபாட்டோடு செய்யறான். ஆனா அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம செய்யறான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வாசியில அமிர்தத்தை டேஸ்ட் பண்ணினா அட்டாச்மெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. அதுல ஒரு பற்று வந்துடும் உங்களுக்கு, திரும்ப திரும்ப அமிர்தத்தை குடிக்கலான்ட்டு. சற்று சாட்சி பிராக்டிஸ் பண்றவனுக்கு அமிர்தத்தையும் சாப்பிடுவான், தாம்பத்தியத்திலையும் ஈடுபடுவான், அதுலயும் மாட்டிக்க மாட்டான், இதுலயும் மாட்டிக்க மாட்டான். ஆனா ரெண்டுலயும் முழு ஈடுபாட்டோட செய்வான். வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் இறை சக்தியால் நம்மளால வர்றது இல்லை, மேல இருந்து வர்றது. ஸோ நம்ம அதை எண்ணங்களை வச்சு நம்ம எல்லாமே சிந்தனை, அதுக்கப்புறம் செயல் உண்டாகுது. ஸோ நான் செய்யக்கூடிய அனைத்து செயலும் யாரால் சொல்லப்பட்டு செய்யறேன்? இறைவனால் சொல்லப்பட்டு செய்யறேன். அங்கிருந்து ஒரு ஆர்டர் வருது, அது என்ன வருது, நான் திங்க் பண்றேன், செயல்படுத்துறேன். நல்லதா கெட்டதா, பேசுறதோ செய்யறதோ, அடிக்கிறதோ குத்துறதோ, எதை செஞ்சாலும் சரி, அது நீங்க வாசியை பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, தந்திராவை பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த எண்ணம் வந்தனாலதான் உங்களால செய்ய முடியுது. நான் வாசியை பண்றேன், ஏற்றி அடக்கி இடு காலம் முன்னே நான் வந்து வாசியை பண்றதுனாலும் சரி, இல்ல தந்திராவை பண்றதுனாலும் சரி, அந்த எண்ணம் வரணும் உங்களுக்கு. வந்தாதான் உங்களால செய்ய முடியும். ஒரு பைத்தியக்காரனால செய்ய முடியாது. அப்ப அந்த எண்ணம் வருது யாரு காரணம்? எங்கிருந்து? மேல இருந்து. அப்ப அந்த எண்ணத்தை யார் உருவாக்குனா? இறைவன் உண்டாகணும். அப்ப வாசி செய்யுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இறைவன் கொடுத்த வேலையை நான் எப்படி செய்வேன்? ஒரு இறைவன் சாமி வந்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்தா நம்ம எப்படி செய்வோம்? எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்வோம். அந்த வேலை முடிஞ்சா நமக்கு அதுக்கு அது முன்னாடி இறைவன் கொடுத்துட்டு போறோம். சிப்பி சிலை செய்யறான், எவ்வளவு வந்து அனுசரிச்சு அந்த சிலை செய்வான், எவ்வளவு ஈடுபாட்டோட செய்வான். அந்த கண்ணை திறக்கிற வரைக்கும். கண்ணை திறந்துட்டானா முடிஞ்சு போச்சு. கொண்டு உள்ள வச்சுட்டான்னு வச்சுக்க, அதே சிற்பி அதை போய் சாமியை வந்து உள்ள கும்பிட முடியாது. இவன் தான் வச்சுக்கிட்டு மடியில தட்டிக்கிட்டு கீழே போட்டு மேலே போட்டு செஞ்சுட்டு இருப்பான். ஆனா சிலை செஞ்சு முடிச்சு கண்ணை திறந்துட்டானா, கொண்டு உள்ள வச்சுட்டாங்கன்னா, பிரகாரத்துக்குள்ள வச்சுட்டாங்கன்னா, அந்த சிற்பி போய் சாமி தொட முடியுமா? இது பண்ண முடியுமா? வெளியிருந்து கும்பிட வேண்டிய அர்ச்சனை சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியிருந்து தான் கும்பிட்டு வரணும் செஞ்சவனுக்கே. அதே நிலையில தான் நம்ம செய்யணும். அந்த சிலை நமக்கு சொந்தம் இல்லை, ஆண்டவனோட வேலை. அப்ப நமக்கு வரக்கூடிய வேலை, அது வாசியா இருந்தாலும் சரி, தந்திராவா இருந்தாலும் சரி, நமக்கு தோணிருச்சு. ஆண்டவன் கொடுத்த வேலை எழுதி செய்யறோம். சிற்பி சிலை செய்யற மாதிரி முழு ஈடுபாட்டோட செய்யறோம். ஆனா பற்று இல்லாம செய்யறோம். நமக்கு அது சொந்தம் இல்லை. அப்ப வாசியில வர அமிர்தத்திலையும் நம்ம பற்று வராது, தந்திரால வர அமிர்தத்திலையும் நமக்கு பற்று வராது. ஆனா ரெண்டையும் செய்வோம், ரெண்டையும் முழு ஈடுபாட்டோட செய்வோம். இயற்கையிலிருந்து எந்த ஒரு முரண்பாடு மாறுபாடு இல்லாம என்னைக்கு இளமையா தான் இருக்கணும், சாவாமே இருக்கணும் அப்படின்னாலும் இயற்கை என்ன சுற்றுலா நம்மளை கொண்டு போகுதோ, பிறக்கிறோம் சாவறாங்க ஒரு பெரிய சுற்றுலா இருக்கு.
அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். வயசானாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், சாவு வந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், நோவு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம், நிறைய திரை மூப்பு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறது தான் சாட்சி பாவம். ஆனா வாசி யோகத்துல அப்படி இல்லை, அக்செப்ட் பண்றதுக்கு முடியல நம்மளால. நான் ஏன் சாவறதுக்கு என்னால நான் சாவை ஏத்துக்கல, நான் வாழணும், இந்த உடம்பு இளமையோட வாழணும், சாகாமையே வாழணும். அற்புதமான ஒரு இது சொல்லியிருப்பாரு போகர். ஹிமாலயாஸ்ல ஒரு ஒரு இருக்காங்க, அது பேர் எனக்கு மறந்து போச்சு, நல்ல பேர் அது. ஹிமாலயாஸ்ல இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கூலையா தான் இருப்பாங்க, 2 அடி உயரம் தான் அந்த மக்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க வந்து 5000 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ அந்த இருப்பாங்க, 1000 ஆண்டுகள் வாழக்கூடியவங்க. அந்த ஒரு ஒரு இனமே இருக்குது, அப்படி 1000 வருஷம் உயிரோட இருப்பாங்க. போக சுத்தத்துல வந்து சொல்லியிருப்பாரு, 1000 ஆண்டுகள் உயிரோட இருப்பாங்களாமா. ரொம்ப சிரமம், அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. 1000 வருஷம் ரொம்ப போர் அடிக்குமா அவங்க, ஏடா இந்த வரத்து வாங்கினான்னு மாதிரி திட்டிட்டு இருப்பாங்களாம். 1000 வருஷம் என்னத்தையா பண்றது, அதே முகங்கள், அதே சாப்பாடு, அதே இடம், அதே வாழ்க்கை, வெறுத்து போயிருமாமா. சோ இறைவன் கரெக்டா தான் எல்லாம் படைச்சிருக்கான். 120 வருஷங்கள் இதே பெரிய விஷயமா இருக்கு. 50 வருஷத்துக்கு மேல வாழ்க்கையில ஒண்ணுமில்லைன்னு தோணுது. உலகமே எனக்கு சொந்தமாகணும், எல்லாம் எனக்கு அடிமையாகணும், நான் தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு இலுமினாட்டிகள் மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா கூட ஒரு 1000 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இறைநிலைக்கு போகணும், பிறவா பேரிலும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவன், அந்த ஈஸ்வரோட ஒன்னா சேர நினைக்கிறவனுக்கு எனத்துக்கு இருக்கிற இதே அதிகமா தோணுது. அதனாலங்கய்யா, ஸோ நீங்க வந்து சொன்ன கேள்வியிலிருந்தே நீங்க வந்து வாசி பிராக்டிஸ் பண்றவங்கன்னு தெரியுது. ஸோ பந்தங்கள் அப்படின்னாலே கட்டுன்னு அர்த்தம், முத்திரைகள் அப்படின்னா இணைப்புன்னு அர்த்தம். ஒரு உறுப்பு ஒரு இணைப்போட இணைக்கிறது பேர் முத்திரைகள். முத்திரை இல்லாம பந்தம் போடக்கூடாது, பந்தம்லாம் ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். வாசியில 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, 5 ஸ்டெப்ஸையும் கரெக்டா பண்ணுங்க. அபானன் பிராணன்ங்கிறது ஒரு வாய் மேல் நோக்கி செல்லக்கூடிய, இன்னொரு வாய் கீழ் நோக்கி செல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டும் அதே மாதிரி கரெக்டா ப்ராப்பரா செஞ்சு கரெக்டா செய்யணும். மாறுபட்டதுன்னா நம்ம உடலுக்கு நிலத்துக்கு நிச்சயமா பிராணனும் அபானம் ஒன்றாக கலக்குமான்னு கேட்டீங்க, கலக்கும். கலந்தால் பெரிய இடைஞ்சல் ஏற்படும். அதனால சிரசில் ஏற்படும், பைத்தியம் கூட முடிச்சிடும். சிரசில் ஏற்படும். நீங்க வந்து மேல ஏற்றி நீங்க இறக்கும் பொழுது சிரசில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பைத்தியம் கூட முடிச்சிடும், மென்டல் கூட ஆயிடுவாங்க. நிறைய வாசி பண்ணி மென்டல் ஆனவங்களா இருக்காங்க. ஸோ ப்ராப்பரா வாசி கத்துக்குங்க, ப்ராப்பரா செய்யுங்க, குருவோட கஸ்டடியில செய்யுங்க. குரு இப்படி செய்யலாம், ஓகே தனியா செய்யு சொன்னதுக்கப்புறம் செய்யுங்க. எந்த சந்தேகம் எந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட குருகிட்ட கேளுங்க, வேற மற்ற யார்ட்டையும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதனால வாசியை வந்து ரொம்ப ரகசியமா தான் சொல்லி தருவாங்க, எல்லாத்துக்கும் எதுவும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. நாங்க சொல்லி தர்றதில்ல எங்க மாணவர்கள், ஏன்னு கேட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம், ஏதாவது தப்பா செஞ்சுட்டா சிக்கல் ஆயிருந்தனால சொல்லி தரதில்ல. அதோட பெரிய விஷயம் இருக்குல்ல, ஏன் அதை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து 1000 வருஷம் வாழணும், இப்போ சாவாம வாழணும், இளமையோட வாழணும் அப்படிங்கிறதுனால இங்க யாருக்கும் கிடையாது. இதே அதிகமா இந்த வாழ்றதே பெரிய விஷயம், போய் தொலைச்சிட்டா போலான்னு தோணுது. இந்த எத்தனை நாளைக்கு இங்கே இருந்துட்டு இருக்குது, இதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்குது. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் இது இல்லை, அந்த மாதிரி யாருக்கும் நாங்க எண்ணங்களை விதைக்கும் வரதில்லை. பிளஸ் சாட்சி பாவத்தை தான் நாங்க சொல்றோம். ஆனந்தமா இருக்கணும், விட்னஸா இருக்கணும். அதுக்கு வழி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இறைவன் கொடுத்ததா செய்யணும், பற்று இல்லாம செய்யணும், முழு ஈடுபாட்டோட செய்யணும். அவ்வளவுதான் மேட்ரு. எந்த வேலை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்யணும், பற்று இல்லாம செய்யணும். அது வந்து கர்மத்தை அழிச்சிடும், புது கர்மத்தை உற்பத்தி பண்ணாது. ஏற்கனவே பண்ணப்பட்ட கர்மங்கள் வந்துகிட்டு இருக்குது, அதை வேடிக்கை பார்க்குறோம், ரியாக்ட் எதுவும் பண்ணாம வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனந்தமா இருக்கிறோம். அதுக்கு உண்டான டெக்னிக்லாம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணா போதும். நம்மளோட சிரத்தையை கொஞ்சம் உள்ள போட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. புதுசா நம்ம எதையும் கண்டுபிடிக்க போறது இல்லை. ஏற்கனவே கண்டுபிடிச்சு கொடுத்தத நமக்கு ஏதோ பகவானோட கிருப்பியால யாரோ ஒருத்தர் மூலியமா கிடைச்சிருக்கு, அதை நம்ம ஒரு 4 பேருக்கு தரோம். கொஞ்சம் சிரத்தையா அதை அந்த டெக்னிக்கை நம்ம வந்து இன்புட் பண்றோம், அவ்வளவுதான். இன்புட் பண்ணி அழகா கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து சடோரி அட்டன் பண்ணவங்களுக்கு வாசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பல ஆண்டுகள் பயிற்சி பண்ணி வரக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கு பார்த்தீங்களா, சடோரி அட்டன் பண்ணவங்களுக்கு 2 நாள்ல டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஆனந்தங்க அந்த ஃப்ளோ ஆயிடுச்சுனாலே இறங்க ஆரம்பிச்சிடும், நிறைய இறங்கும். நக்கி நக்கி குடிச்சுக்கிட்டு அழகா இருக்கலாம், மாட்டிக்க கூடாது, அதான் முக்கியம். திரும்ப திரும்ப அமிர்தம்னு மாட்டிக்க கூடாது, விட்னஸா பார்க்கணும். நன்றிங்க. கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்குது கேமரா, எதுவும் நோண்டாது, அதில் இருக்கிற ஃபுல்லாக 100% சார்ஜ், அதனால சார்ஜ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. வணக்கம் ஆத்மாக்களே, அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி PS தென்றலரசி யூடியூப் கமெண்ட்ஸ். ஒரே இடத்தில் 3 ஜீவசமாதிகள் எண்ணும் பொழுது ஹை எனர்ஜி கிடைக்குமாங்க மாஸ்டர்?
ஒரே இடத்துல 3 அதாவது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 சமாதி 3 சமாதி இருக்கலாம், ரொம்ப ரேர். அது என்ன காரணமா தெரியல. 7 ஜீவசமாதி ஒரே இடத்துல கொண்டாலும் நாங்க கூட முயற்சி பண்ணோம், அது நடக்கிறதே இல்லை அது எங்கேயுமே. ரொம்ப ரேரா ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு 2 ஜீவசமாதி, ஒரே ஒரு சில இடங்கள்ல 3 ஜீவசமாதி இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் இருக்கிற 3 ஜீவசமாதியில் ஒன்னாவே இல்லை. நானும் பார்த்துட்டேன், நிறைய ஜீவசமாதி சுத்தி இருக்கோம். 2 ஜீவசமாதிகள், 3 ஜீவசமாதிகள், 5 ஜீவசமாதிகள் ஒரே இடத்துல நடந்தாலும் நாங்க போய் பார்த்திருக்கோம். சோ அப்படி 5 ஜீவசமாதியில 3 ஜீவசமாதிகள் ஒரே இடத்துல இருந்துன்னா அங்க எனர்ஜி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஹை எனர்ஜி இருக்கிற ஜீவசமாதி தனியா தான் அமைஞ்சிருக்கு. என்ன சூட்சமம்னு தெரியல அது. அந்த மாதிரி ஒரே இடத்துல 3 ஜீவசமாதிகள் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சரியான பவரா இருக்கும். ஒரு ஜீவசமாதியோட பவரே அதிகமா இருக்கும். தன்னோட ஜீவனோட சமாதியை அந்த இடத்துல பண்ணியிருக்காருனாக்க, அந்த மாதிரி 3 ஜீவசமாதிகள் நிச்சயமா அந்த இடத்துல ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும். நன்றிங்கம்மா. மகாத்மாக்களே, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி 8. ஜப தீட்சை பற்றி கூறுங்கள் ஐயனே. ரஞ்சித், சென்னை. தீட்சையில நிறைய வகை இருக்குங்கய்யா. ஜப தீட்சை, ஜப தீட்சைனா ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியர்கள் வேலை செய்யும் போது, பக்தி மார்க்கத்தில் வரக்கூடியது சிஷியர்கள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு அதிர்வெண் இருக்குது, அதுக்கான அலைநீளம் இருக்கு. அதாவது ஒரு செகண்ட்ல இந்த உடம்பு எத்தனை தடவை துடிக்குது அப்படிங்கிறத நம்ம அதிர்வெண், ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். சோ என்ன ஹட்ஸ் அலைவரிசையில என்ன அதிர்வெண்ல உங்களோட உடம்பு துடிக்குது அப்படிங்கிறத குருநாதர் கண்டுபிடிச்சுக்கிட்டு அதோட கோயின்சைட் ஆகிற மாதிரியான ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். புதுசா ஒரு மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி புது மந்திரமா இருக்கலாம், இல்லை இருக்கிற மந்திரத்திலே மாத்திரைகள்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுல இப்ப ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 26 விதமான மாத்திரைகள் இருக்குது. ஒரு ஓம 26 விதமும் உச்சரிக்கலாம். அது எவ்வளவு மாத்திரை அளவோட நீ உச்சரிக்கணும் அப்படிங்கிறத உனக்கு தீட்சை கொடுக்கும் போதும் குருநாதர் காதுல அந்த வார்த்தையை சொல்லி தீட்சை கொடுப்பாரு. அவரோட காலடி மண் எடுத்து ஒரு கருமாந்திரம் நடல மண், இந்த கடைசி இந்த மண்ணு தான் சொல்லி கையில கொடுத்து துணில கட்டி ஒரு குச்சியில கட்டி தண்டம் ஒத்துக்காம தண்டம் இது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் அந்த காலடி மண்ணுக்கு தான் சமம், ஒன்றும் தண்டம் சொல்லி கொடுத்து காதுல உனக்கான அதிர்வை ஓதி விடுவார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில போனோம்னு 24 மணி நேரம் தன்னோட உடல் அதிர்வுக்கு தகுந்த மாதிரி குருநாதரால் கொடுக்கப்பட்ட அந்த ஜபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்தை இவன் வால்மீகி ஒரு திருடன், நாரதர் வர்றாரு. நாரதர் வால்மீகி ஒரு ஜபதீட்சை கொடுப்பார். போய் திருட காப்பா என்கிட்ட எதுவுமே இல்லைடாமா, இப்போ பண்ணிட்டு போறே பாவம் இல்லையான்னு காப்பா, நான் பொண்டாட்டி பிள்ளைக்கு தரணுமே என்ன போய் இல்லப்பாவும், நீ என்ன போய் கேட்டுவாடா, நாளைக்கு இவங்க பாவத்துல புண்ணியத்திலயும் பங்கு தருவாங்கன்னு போய் கேட்போம். பொண்டாட்டி கேட்பான், ஐயா அப்படின்னு கேட்பான், பாவத்துல எப்படா பண்ணுவாங்க அப்படி, நீ பண்ணுப்பா உனக்கு தாண்டா அப்படின்வாங்க. மனசு வருத்து வந்துருவான். அப்போ இவர் ஒரு ஜபதீட்சை கொடுக்க வர்றாரு. பட் கொடுக்க முடியாம பக்கத்துல மரம் இருக்கும். இது என்ன மரம் பாரு, மரம், அந்த மரத்தோட பேரை சொல்லிட்டு அப்படியே உட்காந்து கண்ண முடியாது சொல்றா அப்படின்பாரு. அவர் உட்காந்து மரம் பாரு, கடைசியில ராமன்னு போயிடும். ஸோ அவனுக்கு பாடிக்கு அதிர்வெண்ணுக்கு டியூன் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த மந்திரத்துல இருக்கு. ராமாங்கிற பேரோ, முருகாங்கிற பேரோ, ஓம்ங்கிற பேரோ ஒரு சில மந்திரங்கள் வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் அதிர்வெண் மாத்திரைகளை கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வேதத்துல மந்திரங்கள் படிக்கிறான்னா எல்லாரும் வேதத்தை பார்த்து படிச்சா நடந்துடாது. ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணோடனே உடல் இருக்க உயிர் வெளியில போயிடும். இன்னொரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணா அந்த உடல் உள்ள உயிர் உள்ள வந்துடும். நம்ம ஜேசுதாஸே ஒரு தடவை சொன்னார் கேரளாவில், அவர் கோயில்கள் விட மாட்டான்னு சொன்னோன்னே, கோயில்கள்லாம் இழுத்து மூடிருக்கடா, நான் பாடுறேன், பாடினா ஆட்டோமேட்டிக்கா கதை திறந்து நான் சாமி தரிசனம் பண்றேன்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தார். அது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த மாதிரி மத்திய பிரதேசத்துல ஒரு சாமியார் இருந்தாரு, ஒரு கிளி கூண்டில் அடிச்சு கொண்டாந்துருவாங்க. அவர் ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா கிளி செத்து போயிடும். எடுத்தாலும் டாக்டர் பரிசோதனை பண்ணி செத்து போச்சுப்பாங்க. மறுபடியும் ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா கிளி உசுறு சிறகடிச்சு பறக்கும். ஒரு சாதாரண வேர்டு, அந்த வேர்டுல அவ்வளவு பவர் இருக்கு. அந்த மாத்திரைகளை கனக்கச்சிதமா உச்சாரணம் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் இந்த மந்திரம்னு சொல்றது. அது ஒரே வார்த்தை திருப்ப சொல்றதுக்கு பேர் ஜபம்னு சொல்றது. ஜப தீட்சைனா உனக்கான ஜபத்தை உனக்கு தீட்சையா கொடுக்கறது, குரு உனக்கு வழங்குறது. அந்த மாத்திரை அளவை கரெக்டா காதுல ஓதி சொல்லி கொடுத்துருவார். அதை என்ன பண்ணுவான், தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் 24 மணி நேரம் அந்த சொல்லிட்டே இருப்பான். அப்ப அந்த மந்திர அதிர்வலைகள் என்ன பண்ணும், இவனோட அதிர்வனோட கோயின்சைட் ஆகி பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை தீட்சை பண்ணிட்டு இருக்கும்போது தன்னை மறந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவான். கனெக்ட் ஆகி பிரபஞ்ச ஏகாந்தத்தில் இருந்துகிட்டே இருப்பான். அவனோட கர்மா கழிக்கப்படும் போது அவன் மோட்சம் அடைஞ்சிருவான். அதற்காக குருவால் சிஷியர்களுக்கு வழங்கப்படக்கூடியது ஜபதீட்சை. நன்றி ஆத்மாக்களே.
அடுத்த கேள்விக்கு போலாங்கய்யா. பல போதிசத்துவாக்களை உருவாக்கும் போதிசத்துவாவின் முக்கியத்துவம் கூறுங்கள் மாஸ்டர். பல போதிசத்துவாக்களை உருவாக்கும் போதிசத்துவாக்கள். பெரும்பாலும் போதிசத்துவாக்களை உருவாக்குறது இல்ல. ஒரு போதிசத்துவா இன்னொரு ஞானியை உருவாக்கிடுறான். ஒரு ஞானி பல போதிசத்துவாக்களை உருவாக்குவான். புத்தர் இருக்காருன்னா பல போதிசத்துவா, பல பேருக்கு போதிச்சிருப்பாரு. பல பேர் 10,000 பேர் ஞானம் அடைஞ்சிட்டான். ஒரு 20,000 பேர் ஞானம் அடை தருவாயில இருப்பான். அவனால முடியும். ஆனா புத்தர் சொல்லுவார், நீ ஞானம் அடைஞ்சிடாதா, ஏற்கனவே 10,000 பேர் ஞானம் அடைஞ்சிட்டான், கால வரைக்கும் தான் கொஞ்சிருக்கான். புத்தரோட 10,000 பேர் இருந்தான்ல ஞானம் அடைஞ்சவன். புத்தர் பண்ண வேலையை அந்த 10,000 பேர் பண்ணியிருந்தானே இன்னைக்கு உலகம் எப்படி மாறி இருக்கும்? புத்தன் ஒத்தையால் பண்ண வேலையை அவன் சிஷ்யன் 10,000 பேர் ஞானி இருந்தான், அவன் பண்ணிதான் என்ன இருக்கும்? அவன் பார்த்துட்டு போயிட்டான், தன்னளவுல சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்தவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. புத்தர் மாதிரி எவனும் நினைக்கல. அதனால என்ன பண்றாருன்னா புத்தர் ஒரு கட்டத்துல போதிசத்துவாக்களை உருவாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஞானத்தன்மைக்கு பக்கத்துல வந்துட்ட, தயவு செய்து நிறுத்து, ஞானத்தன்மைக்கு போக்காத. நீ அடைஞ்சு இருக்கிறத இனிமேல் அடைய போகும் ஒரு இன்பத்தை பல பேருக்கு பயனுள்ளதா பண்ணிட்டு அப்புறம் நீ நீ போயிட்டு பரப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஞானமடையும் தடுவாயில் இருக்கிறோம், ஞானமடையை தடுத்து நிறுத்தி அவனுக்கு போதிசத்துவான்னு பேர் வச்சு, போடா போய் விஷயங்களை மக்களுக்கு சொல்லு அப்படிங்கிறார். சோ ஒரு ஞானி தான் போதிசத்துவாக்கள் நிலையை கண்டுபிடிச்சு உணர்த்துறாரு. இந்த போதிசத்துவாக்கள் என்ன பண்றாங்கன்னா போய் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சொல்லல, அவங்க போய் தனியா போய் காட்டுல வந்து அவன் போயிடுறான், ஞானம் அடைஞ்சு போயிடறான், அவனை அளவு பாத்துக்கிறான். ஒரு டைப் ஆஃப் போதிசத்துவா. இன்னொரு சிலர் என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் சொல்லி கரையாத்துறாங்க. ஆனா அவங்க ஞானம் அடையும் போது அவங்க அடையிற அந்த புலங்காயுதம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு பத்தியா, அந்த அதிர்வு இருக்கு பத்தியா, அதுல கரைஞ்சு போய் இவங்களும் தன்னை அவங்களோட ஒன்னாவே ஞானம் அடைஞ்சு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் தான் என்ன பண்றாங்கன்னா தம் பிடிச்சி தொடர்ந்து அடுத்தவங்களை வந்து ஞானத்தன்மை அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது இறந்து போறவங்க தான் மைத்ரேயர்ஸ். இதுல நீங்க கேட்டிருக்கு வந்து பல போதிசத்துவாக்களை உருவாக்கும் போதிசத்தின் முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. முக்கியத்துவம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க விதி பிரகாரம் அவங்க அதை செய்யறாங்க. அவன் ஏன்டா அவன் பாட்டு அவன் தன்னை பார்த்துட்டு போயிட்டான், இவன்டா 10 பேர் சுடுத்துட்டு அவங்களோட ஒண்ணா போயிட்டான், அவன் யாரும் அப்படியே 5000 பேர்த்து கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ராகவேந்தர் யாரை பத்தி கல்பனா பொண்டாட்டி அவர் பாட்டு போய் ஞானம் அடைஞ்சாரு. தன்னளவுல ஞானம் அடைஞ்சவனு இருக்கான், 10 பேர் கூட்டிட்டு போனவனு இருக்கிறான். போவாம இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில மைத்ரேயரா போய் மாட்டிக்கிறவனும் இருக்கிறான். அவன வரையில் அவன் கர்மப்படுற அது நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு. சோ அவனுக்கு அந்த எண்ணம் தோணணும் இல்லையா? இப்ப எனக்கு இருந்தா எனக்கு தோணணும், எவனை பத்தியும் கவலைப்படாத, முதல்ல உன்னைய பாரு, நீ முதல்ல ஞானம் அடைஞ்சு போற வேலை பாருன்னு எனக்கு தோணணும். அந்த எண்ணம் எப்படி நானா தோற்றுவிக்கிறதுல, எண்ணம் அங்கிருந்து வரக்கூடிய விஷயம். அந்த எண்ணம் எனக்கு வரணும். அதான் கர்மான்னு சொல்றது, அதான் விதின்னு சொல்றது. பிளான்ஸ் மூலியம் பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த எண்ணம் வந்தா தான் என்னால செய்ய முடியும். எனக்கு அந்த எண்ணமே வராம என்னால எப்படி செய்ய முடியும்? அந்த எண்ணம் வரணும். வந்ததுக்கு அப்புறம் திங்க் பண்ணணும், நம்ம தப்பிச்சு போலாமா, இல்ல அவங்களுக்கு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமா, ஏதாவது திங்க் பண்ணணும். அப்புறமா நான் செயல்படுத்தணும். அந்த திங்க் பண்றதுல தான் என்னோட சிரத்தை கொஞ்சம் இருக்குது. ஸோ எண்ணத்துக்கு வரதுல என்னால எதுவும் பண்ண முடியாது. திங்கிங்ல என்னோட கர்மாவை நான் உற்பத்தி பண்றேன், புது கர்மாவை. என்னோட புது கர்மாவை நான் வந்து அந்த இடத்துல தான் நான் வந்து உற்பத்தி பண்றேன், ஆகாமிய கர்மாவை உற்பத்தி பண்றேன் நான். ஸோ அப்போ அந்த சிந்தனை தான் உன்னோட கர்மாவை உற்பத்தி பண்ணுது. ஸோ அந்த சிந்தனை எப்படி இருக்கிறதா உனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கான் ஆண்டவன். அந்த சிந்தனையில தான் உனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ சிந்தனை நீ எப்படி வேணாலும் பண்ண முடியும். எண்ணங்கள் ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, சிந்தனை நீ எப்படி வேணாலும் பண்ண முடியும். சிந்தனை உனக்கு கர்மாக்களை கிரியேட் பண்ணும், அது செயல் வடிவத்தை கொடுக்கும். செயல் வடிவம் கொடுத்தாலும் இல்லை உள்ளுக்குள்ளே நீ சிந்தனை பண்ணிட்டாலும் அது கர்மா தான். உள்ளுக்குள்ள நான் நினைச்சாலும் வெளியில செஞ்சாலும் அது கர்மா தான், கர்மாவில போய் சேரும். ஸோ பற்றற்று இருக்கும்போது விழிப்போட செய்யும் போது கர்மாவில போய் சேராது. போதிசத்துவான் முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் பிரபஞ்ச அலைகள்ல. முக்கியத்துவம் என்ன இருக்குது? நன்றி ஆத்மாக்களே. அடுத்த கேள்விக்கு போலாங்க. பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கூறுங்கள். ஓம். அழகேஷன் தேனி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். பிரணவ மந்திரம் என்ன? ஓம், ஓங்கார தத்துவம், ஆ உ இம், இது மூன்றும் சேர்ந்தது ஓம். அது நீங்க வடகலை பிங்களை சுழிமுனை எடுத்துக்கலாம். வடகலை பிங்களை சுழிமுனை, வடகலையும் பிங்களையும் ஒன்னா சேர்ந்து சுழிமுனையில போய் ஐக்கியமா முனிவு அங்க வந்து பிரணவம் உங்களுக்கு தோன்றிடும். அது முருகன் அழகா சொல்லியிருப்பாங்க, வள்ளி தெய்வானை. அது போனதே முருகனை பத்தி வேலை பத்தி இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். சோ ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து ஒரு விஷயம் வெளியில வருது. ஒன்றுமில்லாத விஷயத்த சிவன்னு சொல்லலாம்,
ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமில்லாத ஒரு எனர்ஜி வெளியில வருது. அந்த எனர்ஜில இருந்து 2 மூலக்கூறு வருது. ஒண்ணு சப்தம், இன்னொன்னு வெளிச்சம். அது ஒண்ணு முருகன், இன்னொன்னு விநாயகன். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உருவமைப்புகள் நம்ம கொடுத்துருக்காங்க. சிவனை ஒண்ணுமில்லாதனாவும், பார்வதியை வந்து அதுல இருந்து வெளியே வந்த அதுல பாதியாகவும், அதிலிருந்து 2 மகன் பிறக்கிறதாகவும், அது ஒளியாகவும் சொல்லி ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி நம்மளை வந்து வழிபட வச்சிருக்கிறாங்க. சோ அதுதான் சொல்லுது, ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து தான் ஒரு பவர் வருது. புரோட்டான், நியூட்ரான், அது 2 சேர்ந்து 2 எலக்ட்ரான் வந்து செல்லு, அது டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சோ பிரணவம் தான் ஆதி மூலம் எல்லாம். ஒண்ணுமில்லாம இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் பிரணவம் தான் எல்லாம். பிரணவத்தின் சூட்சமும் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களா வாசி, பிரணவத்தின் சூட்சம் தான் அது. வாசியை ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ஓங்காரத்தை நீங்க இங்க பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் பிரணவத்தின் பொருள் பிரபஞ்சத்தின் பொருளே. பிரணவத்தின் பொருள் தெரிஞ்சா பிரபஞ்சமே பொருள் தெரிஞ்சு, பிரபஞ்சமே உங்களுக்குள்ள அடக்கம். நன்றிங்கய்யா. நாய் கட்டிட்டு வருது. அடுத்த கேள்விக்கு போலாங்க. அடுத்த கேள்வி விக்னேஷ் டெலகிராம்ல கேட்டிருக்காரு. விக்னேஷ் ஐயா, ஆன்மீக தியானம் செய்வதற்கு உணவு முறை பற்றி கூறுங்கள். தியானத்துல ஆன்மீக தியானம் ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது உணவு முறை பெருசாலாம் நீங்க குழப்பிக்க வேண்டாங்க. பேசிக்கல ஆன்மீகத்துல உள்ள நுழைஞ்சி நீங்க ஆன்மீகத்துல டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, மேல் போகும்பொழுது உணவுல நிச்சயமா உணவு முறைகளை கையாண்டாகணும். ஆன்மீகத்துல ஒரு நிலைக்கு மேல போனவங்களுக்கு உணவு முறை கிடையாது. ஒரு சில உதாரணங்கள் நான் உனக்கு போடுறேன். ஆதிசங்கரோட சிஷியர்கள் போவாங்க. போகும் பொழுது தண்ணி கிடைக்காது, ரொம்ப நாக்கு வறண்டு போயிடும். பனந்தோப்புகளை நடந்து கருங்காட்டுகள் நடந்து போவாங்க. வெறும் பனைமரமா இருக்கும். கருங்காட்டுல நடந்து போவாங்க. நிழலும் இருக்காது. பனைமரத்தில் நிக்கிறது நிழல் ஓடக்கூடிய நிழலா இருக்கும். ரொம்ப தோண்டு மயங்கிற நிலைமைக்கு ஆயிடுவாங்க. சிசில ஒருத்தர மயக்கம் போட்டு விழுவாங்க. என்னடா பண்றது தண்ணிக்குன்னு தெரியாது. அப்ப பார்த்தா கல் இறக்கிட்டு இருப்போம் ஒருத்தன். ஐயா எங்காவது குடிக்க தண்ணி இங்க எங்க சாமி இருக்குது, கல்லு தான் சாமி இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை சாமி அப்படிம்பாங்க. சரி தாவத்துக்கு அதையாவது கொஞ்சம் குடின்னு சொல்லி ஆதிசங்கர் வாங்கி குடிப்பார். ஆதிசங்கரே குருவே குடிச்சா நமக்கு என்ன சொல்லி குதி போட்டு சிசில எல்லாம் குடிச்சிருவானுங்க. ஆதிசங்கர் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஆனா இவங்க எல்லாம் மப்பி ஏறி கொஞ்சம் உளறி இது பண்ணிட்டு போவாங்க. மறுபடியும் நம்ம தூரம் நடப்பாங்க. கொஞ்சம் முன்னே எங்கேயும் இருக்காரு. ஒரு கொல்லன் வந்து இரும்பு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி கேட்பாரு, இங்க என்ன சாமி இருக்குது, இரும்பு அடிச்சு அந்த சுடு தான் அந்த இருக்குது சாமி, அந்த கலவை தான் இருக்குது, நல்ல தண்ணி இல்லையிலே சாமி வச்சு அதான் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி அந்த இரும்பு ஒழுக்கி அந்த கழிச்சு அதை வாங்கி அப்படியே குடிப்பார் ஆதிசங்கர். குடி சிசிர்கள் இருக்கும். எல்லாரும் 10 அடி பின்னால தள்ளி போவோம். ஐயோ இதை போய் குடிச்சா இதாயிருக்கும், கல்லுன்னா ஜாலியா இருக்க மயக்க வருங்கிற எண்ணமும் இதை குடிச்சா ஆதிசங்கர் ஒரு நிலையில் இருந்தார். அவருக்கு உணவு முக்கியம் இல்லை. கல்லா இருந்தாலும் ஒண்ணுதான், இரும்பு காய்ச்சின தண்ணியா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த நிலையில இருக்கவங்களுக்கு உணவு முக்கியம் இல்லை. பட் அந்த சிஷியர்களுக்கு பார்த்தீங்களா உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஹிட்லர் எடுத்துக்கங்க. ஹிட்லர் வந்து மாமிசமே சாப்பிட மாட்டார். கறி எதுவும் கிடையாது, முட்டை கூட சாப்பிட மாட்டார். அதுக்காக ஆன்மீகத்துல உயர்நிலையில் இருந்தாரா? அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் மீன் இல்லாம ஒரு நேரம் கூட சாப்பிட மாட்டாங்க. 3 நேரம் மீன் வேணும், சிக்கன் வேணும். இன்னும் ராமகிருஷ்ணனை பத்தி சொல்லும் போது அவர் உட்கார்ந்து சத்தங்கம் பண்ணிட்டு இருப்பாராம். சிசுகளோட சத்தங்கம் பண்ணிட்டு இருக்கல, உள்ள மீன் வறுத்து வச்சு அந்த வாசம் வருமா, உடனே குதி போட்டு ஓடுவாராம் சின்ன பிள்ளை மாதிரி. முதல்ல வகுத்துக்கு மீனை பார்க்கலாம், அப்புறம் சத்தங்கம் பார்த்துக்கலாம். இருங்க நான் வந்துடுறேன், போய் 2 மீனை சாப்பிட்டு குதி போட்டு போய் சாப்பிடுவாராம். சோ மிகச்சிறந்த மகான் தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும். அசைவம் தான் சாப்பிட்டாங்க. மிகச்சிறந்த கொலைகாரன் தான் ஹிட்லர். ஆனா அசைவம் தொட்டது கூட கிடையாது. சோ ஒரு நிலைக்கு மேல வர வரைக்கும் நீங்க கொஞ்சம், ஏன்னாக்க நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து நம்ம உடல்ல ஒரு சில மாற்றங்களை உண்டாக்கும். உடல்ல இருந்து உணர்வுகள் பிறக்குது. உணர்வுகள் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். சோ உணர்வு நிலையில் மாற்றங்கள் உண்டாச்சுனாக்க உணர்வுகள் நம்மளுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப தியானத்தின் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லை பண்ணும். உதாரணத்துக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு இதை எடுத்துக்கிறீங்க, நீங்க ஒன்னும் விட்னஸ்ல தெளிவா முன்னேறல, ஆனா விட்னஸ் தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. கறி சாப்பிட்றீங்க, தினம் கறி சாப்பிட்றீங்க, அல்லது கல்லு குடிக்கிறீங்க. அது உள்ள போய் கறி ஒன்று என்ன ஜீரணம்னா அது அதனுடைய வைப்ரேஷன் பாடியில போய் சேரும். அப்போ உணர்வுகள் என்ன, சாந்த உணர்வு, ரஜோகுணம் அதிகமாகும். ரஜோகுணம் அதிகமாச்சுன்னா கோபம் அதிகம் வரும், காம உணர்வுகள் அதிகம் வரும். நீங்க அப்ப விட்னஸ் தான் பிராக்டிஸ் இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இந்த கோபத்தையோ காமத்தையோ ஹேண்டில் பண்ற அளவுக்கு விட்னஸ் கிடையாது. அப்ப விட்னஸை போட்டு விட்டுட்டு நீங்க கோபத்தோட ஒன்னா அட்டாச் ஆயிடுவீங்க, அல்லது காமத்தோட ஒன்னா அட்டாச் ஆயிடுவீங்க. காமத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க, கோபத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க, விட்னஸை தொலைச்சிருவீங்க. அதே ஒரு நிலைக்கு போயிட்டீங்க.
எந்த சூழ்நிலையிலும் விட்னஸா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பழைய சோறும் பிரச்சனை இல்லை, கறியும் பிரச்சனை இல்லை, பட்னியும் பிரச்சனை இல்லை. அந்த நிலையில் இருப்பீங்க. கிடைக்கிறத உண்டுக்குவீங்க. அவனுக்கு கறி சாப்பிட்டானாக்க அவன் உள்ளுக்குள்ள போகும்போது அதே உணர்வு அவனுக்கு தான் உண்டாக்கும். அது போய் கலக்கும், உடம்புல பாடியில ஹீட்டை உண்டு பண்ணும், உணர்வு நிலையில மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த உணர்வுகள் கோபமாவோ காமமாவோ வெளிப்படும். ஆனால் கோபமாகவோ காமமாவோ வெளிப்பட்டாலும் அவன் அதை வேடிக்கை பார்க்கும் பக்குவத்தில் இருப்பான். அப்ப அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கோபத்தையும் வேடிக்கை பார்ப்பான், காம உள்ளுக்குள்ள வர எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவனை கோபம் காமம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் வேடிக்கை பார்க்கறதுல சிறப்படையில மேல்நிலைக்கு அடையலைங்கிற பட்சத்தில் நம்ம எதை வேணாலும் திங்கலான்னு தின்னோம்னாக்க அப்போ நம்ம ஆன்மீகத்திலும் தள்ளி போறோம், தியானம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போறோம். நீங்க ஒரு பக்குவப்பட்டீங்கன்னா உணவு ஒரு பெரிய விஷயமே இல்லை. பக்குவப்படுற வரைக்கும் உணவுலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அது என்ன மாதிரி உணவு அப்படின்னு சாத்விக உணவுகள் சாப்பிட்டுக்க வேண்டியதான். நீங்க உணவுல இப்ப நீங்க வாழ்ற மண்ணுல நீங்க உங்களோட பாதம் எந்த பூமியில படுதோ அந்த பூமியில என்ன விளையுதோ அதை சாப்பிடுங்க, உங்களை எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. நம்ம உடம்பு எந்த மண்ணுல விளையாடுதோ, எந்த மண்ணுல உங்க காலை வச்சு நடக்கிறீங்களோ அந்த மண்ணுல பூமியில இருந்து என்ன விளையுதோ அதை நீங்க உண்ணலாம். அது உங்களுக்கு எடுத்துக்கும். அதாவது சாத்விக உணவுகள், சைவ உணவுகளை நீங்க ஆரம்ப கட்டத்துல சைவ உணவுகள் மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப உத்தமம். ஒரு நிலைக்கு மேல போயிட்டீங்கன்னா அசைவ உணவுகள் திங்கணும்னு தோணாது. ஒரு உயிரை துன்புறுத்தி கொண்டு உணவை எடுத்துக்கலாம் தோணாது. ஆரம்ப நிலையில தான் வலுக்கட்டாயமா நம்ம அசைவத்தை ஒதுக்கி சைவத்தை எடுப்போம். ஆனால் அசைவத்தை நோக்கி இழுப்போம். ஏன்னா போன பொருள் சிங்கமாவோ புலியோ பிறந்திருப்பீங்க. போன பொருள் 4 பேர் சிங்கமோ புலியோ பிறந்திருப்பீங்க. பல மானை வேட்டையாடி தின்றுருப்பீங்க. அது உங்க டிஎன்ஏல இருக்கும். அந்த ஆசை வரதான் செய்யும். எடுத்தோன்னே ஒருத்தன் அசைவத்தை விட்டுற முடியாது. பக்குவம் வேணும். 4-5 முறை மனிதனா பிறந்தோம். ஸோ அது கொஞ்சம் பயிற்சி பண்ணாதானே வரும் நமக்கு. அப்போ நம்ம அடக்கும் போது நமக்கு ஆசை வரதான் செய்யும். பட் விட்னஸ் நிலைக்கு மேல போயிட்டீங்கன்னாக்க அந்த ஆசை வராது. ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சைவ உணவுகளை பண்ணுங்க. அது மேல அசைவமே சாப்பிட்டாலும் நீங்க தியானமும் பண்ணுங்க. ஆத்ம சூத்திரால சொன்ன மாதிரி உணவு சாப்பிட்றத தியானமா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அசைவ உணவு சாப்பிடணும் முறை என்ன வராது. ஸோ தியானமாவே அதை நீங்க சாப்பிடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் தன்மை குறையும். அந்த உணர்வுகளையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதில் ஜெயிச்சிடலாம். அப்போ உணவு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நன்றிங்கய்யா. அடுத்த கேள்விக்கு போலாங்கய்யா. கேள்வி எவ்வளவுதான் இருக்குது? 4:55. கேள்வி எவ்வளவுதான். வாசி அடுத்த கேள்விக்கு போலாங்க ஐயா. அடுத்த கேள்வி ஒரு கேள்வி வந்திருக்கு. வாசியோகத்தின் 5 நிலை பந்தங்கள் இருப்பதா சொல்லியிருந்தீங்களே, அது என்னங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் அதெல்லாம் நீங்க போன்ல கேட்டு செய்யாதீங்க ஐயா. சரியான குருகிட்ட கத்துக்கிட்டு கரெக்டா செய்யுங்க வாசிய. மகாமுத்ரா, மகாபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தபோமுத்ரா, கேசரி முத்ரான்னு சொல்லுவாங்க 2வது. 3வது மூலபந்தம் அல்லது மூலமுத்ரான்னு சொல்லுவாங்க. மூலபந்த முத்ரான்னு சொல்லுவாங்க. 4வது உட்டியான பந்தம், உட்டியான முத்திரன்னு சொல்லுவாங்க. அடுத்து சவுந்தர பந்தம், ஜலந்தர பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 விதமான பந்த முறைகள் இருக்கு. முத்திரைகளோட கட்டு வச்சு பந்தத்தை கட்டணுங்கய்யா. முத்திரையோட இனிப்பை போட்டு பந்தத்தை கட்டி வாசியை நம்ம கரெக்டா பண்ணோம்னா உண்டாகும். இதுதான் அந்த 5 நிலைகள் ஐயா. நன்றிங்கய்யா. அடுத்த கேள்வி. நன்றி ஆத்மாக்களே. அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் வந்திருக்கு. அனைத்து கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். நேரமும் ஆச்சு, மணி 5:11 தான் இருக்கு. கேள்விகளும் அவ்வளவுதான். மீண்டும் ஏதாவது கேள்வி வந்தா அதை அடுத்த வாரத்தில் சேர்த்துக்கலாம்.
இந்த வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுடன் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா. நன்றி மக்களே.